என்னடா போடியை பார்த்துட்டு இருக்க? எனக்கு ஒரு ஐடியா தோணுதுண்ணே, சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். என்ன சொல்றீங்கண்ணே? என்ன சொல்லு. இந்த சிலோனை தூக்கிடலாமாண்ணே? தூக்கி எங்க கொண்டு போய் வைப்ப? அமெரிக்காலையா? இல்லண்ணே, இந்த பேர் தானே நமக்கு பிரச்சனையாவே இருக்கு. ஆஹா, பேர் பிரச்சனையா இருக்கா? நீங்க நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கே பிரச்சனை ஆயிடும். பட போடா. ஒன்னும் இல்லாமா, எங்க நான் சொன்னா எதை கேக்குறீங்க? அப்புறம் ஏன் நிக்கிறப்போ என்ன மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? டேய், நீ ஏன்டா இந்த வேலை எல்லாம் பாக்குற? அதான் அந்த தடிமாடு இருக்கானே, அவனை பார்க்க சொல்ல வேண்டியதானே? நீ வேற சும்மாருமா, வேஸ்ட்மா. சரி, நீ ஏன் அந்த போர்டையே பார்த்துட்டு இருக்க? போர்டு பழசாயிடுச்சு, அதான் மாத்திடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், இப்ப மாத்தாதடா. முதல்ல என் பேரை பிறக்கட்டும். அவன் பேர் வச்சு நல்ல பெருசா போர்டு வைக்கணும். ஈலன் பரோட்டா கடை. சும்மா போமா. என்னத்த இது? பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்க போறியா? முதல்ல உன் வாயில ஃபெனாயில ஊத்து. என் மருமக துளசிதான் முழுகாம இருக்காள்ல, அப்புறம் எதுக்கிட்ட பிறக்காதுங்கிற? ஏய், நீ எங்கடி போய் தொலைஞ்ச? அத்தை, உள்ள எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து சும்மா உங்க கூட பேசிட்டு இருக்க முடியுமா? நல்ல பேச கத்துக்கிட்டேடி. உன் அண்ணன் தம்பி வந்ததுக்கு அப்புறம் பயமெல்லாம் போச்சுல்ல. இருடி, உனக்குன்னு ஒருத்தன் வருவான். யார் அத்தை சொல்றீங்க? என் பேரன் ஈலன். பனினே சட்டை, குழந்தைங்க சொட்டு, பெரியவங்க சொட்டு. பனினே சட்டை. அண்ணா இருங்க, வரேன். அண்ணா, எதுக்கு அந்த வண்டி நிறுத்துறீங்க? பேரனுக்கு ட்ரெஸ் வாங்க போறோமா? ஏய், நீ வாடி. ஏய், உன்னை யாராவது கேட்டாங்களா? இப்ப சொட்டு ரொம்ப முக்கியமா? போடா போடங்கறல. ஏய், பொறக்க போற பேரனுக்கு ஒரு நல்ல கலரா பாரு. காசு எவ்வளவுப்பா? முதல்ல பொருளை பாருங்கம்மா. பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல விலைய சொல்லு. பொறக்காத குழந்தைக்கு எதுக்கத்த ஸ்வெட்டர் வாங்குறீங்க? என்னடி சொல்ற? உனக்கு பிறக்க போற குழந்தைக்கா வாங்குறேன்? என் பேரனுக்கு தானே வாங்குறேன். என்ன, எனக்கு பேரன் பிறந்தா அவனுக்கு வேலை பார்க்கணும்னு யோசிக்கிறியா? நீ ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், என் பேரனுக்கு நான் வேலை பார்த்துக்கிறேன். இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்ல அத்தை. நீ எப்படியும் சொல்ல வேண்டாம், முதல்ல சொட்டரெடு. அவன் என்னடானா குழந்தை பிறந்துடுச்சான்றான், நீ என்னடானா பிறக்காத குழந்தைன்ற. உங்க வாயிலெல்லாம் நெருப்பள்ளி போடணும். இந்தாங்க, ஓகேவா? அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்ல. காசு நான் தானே கொடுக்குறேன். மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்க. அம்மா, இந்த சட்டை இளங்கோடனுக்கு பத்தாத. உன்னை கேட்டாங்க? போடா, போய் கொட்டிக்க போ. எப்போ வேலை தான் செய்ய சொல்றீங்க, எனக்கு சாப்பிட சொல்றீங்க. நீ அதை தவிர வேற என்ன பண்ணிட்டு இருக்க? போ. அண்ணா 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 சொட்ற பார்த்தா எனக்கு போறம இருக்கா? வாய்டி குத்த. வாய் அதிகமாயிடுச்சு. அம்மா, அண்ணா அப்பா, எப்போ எவ்வளவுப்பா இது? 150 ரூபாமா. நான் மொத்த வண்டிக்கு சேர்த்து கேட்கல, இந்த ஒரு சொட்டருக்கு சொல்லு. சரிம்மா, 100 ரூபா கொடுங்க. யாழ்னி, கலால பணம் இருக்கு, போய் எடுத்துட்டு வா போ. இதெல்லாம் தேவையாப்போ? நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தேவையா? டேய், நீ சும்மா போட. நான் சொல்றது உனக்கு கேக்குதா? நான் காலேஜ்க்கு போகல, எக்ஸாம் கூட எழுதல, படிப்பை நிறுத்திட்டு. நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் வா, நீ ஜெயிச்சா அதுவே எனக்கு சந்தோஷம். ஆனா உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல நிவே. என் வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகள், அவமானம், ஏமாற்றம் இதெல்லாம் பார்த்துட்டேன்.
ஆனா அது எதையுமே நீ பார்க்கல. இனிமேயும் நீ அதை பார்க்க கூடாது. நீ ஜெயிக்கணும். உனக்காக நான் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துடுறேன். உனக்கு எப்படியெல்லாம் நான் இருக்க பிடிக்குமோ அதெல்லாம் சொல்லு, நான் அப்படியே நடந்துக்கிறேன். இந்த உலகத்துல எத்தனையோ உறவு எனக்கு இருக்கலாம். ஆனா நான் நேசிச்ச ஒரே நட்பு நீதான் நிவே. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நிவே, நீ எனக்கு வேணும் நிவே. உன்னை இப்படி பார்க்கிற சக்தி சத்தியமா எனக்கு இல்ல. சீக்கிரமா எழுந்து வருவியா? நிவேதிதா, அம்மா நிவேதிதா, உன் மேல உயிரியே வச்சிருக்கிற உன் ஃப்ரெண்ட பாருமா, அவகிட்ட பேசு. எழுந்துருமா, அம்மா வந்திருக்க. எழுந்து பாரு நிவே. நிவே, கண்ணை திறந்து பாரு நிவே. அழாதம்மா, அழாத. இல்ல ஆண்டி, நிவே எனக்கு வேணும். ஆண்டி, அவளை எழுந்திருக்க சொல்லுங்க ஆண்டி. என்னால அவளை இப்படி பார்க்க முடியல ஆண்டி. அவகிட்ட பேசாத. இந்த நொடி எனக்கு நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அவளை எழுந்திருக்க சொல்லுங்க ஆண்டி. அம்மாடி நிவேதிதா, அம்மா வந்திருக்க. அப்பா வந்திருக்காருடா. எழுந்துருடா. எழுந்துருமா. இந்து இத பாரு, இப்படி அழுதுட்டே இருக்கிறதுனால எல்லாம் சரியா போயிடுமா? டாக்டர் ஆபரேஷன் டேட் சொல்லிட்டாங்க. நிச்சயமா நிவேதிதா பொழைச்சுப்பாங்கிற நம்பிக்கையோட இருப்போம். கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருமா. நீங்க 2 பேரும் அழுகிறத நிப்பாட்டுங்க. எந்த சுயநலமும் இல்லாத நல்ல நட்பை நம்ம பொண்ணு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இங்க பாரு தமிழினி, உன்னோட நல்ல குணத்துக்காகவே என் பொண்ணு உயிரோட வருவா. அவளை கண்டிப்பா மீட்டு கொண்டு வருவேம்மா. இது கண்டிப்பா நடக்கும். அவ வருவாமா. மேடம், பேஷண்ட் கூட யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க. மத்தவங்கள வெளியில வெயிட் பண்ணுங்க. டாக்டர் எங்களை திட்டுவாங்க. சீஃப் டாக்டர் வேற ரவுண்ட்ஸ் வருவாரு. சரிம்மா. சரிங்க ஆண்டி, நீங்க உள்ள இருங்க, நாங்க வெளியே போறோம். நீ வாமா, ஏதாவது சாப்பிடலாம். வேண்டாம் அங்கிள், எனக்கு வேண்டாம். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. சீஃப் டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு நிவேக்கு என்ன கண்டிஷன் சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் சாப்பிடுறேன். ஏமா, காலேஜுக்கோ வீட்டுக்கோ போகாம ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடைக்கிறியம்மா. நீ வீட்டுக்காவது போயிட்டு வாமா, அப்போவாவது உன் மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும். போமா. இல்ல அங்கிள், நிவேதாவோட நினைப்பு எந்த சூழ்நிலையிலும் எப்பவுமே மனசு விட்டு போக கூடாது. அதனாலதான் நான் இங்க இருக்கேன், இங்கதான் இருப்பேன். தயவு செஞ்சு என்ன வெளியே போன்னு சொல்லாதீங்க அங்கிள். Please uncle. சொல்லு. எனக்கு நிவேதா எல்லாமே. நான் நிவே கூட தான் இருப்பேன். வணக்கண்ணே. வாங்கப்பா. என்ன வராதாலாம் வந்திருக்கீங்க? என்ன இந்த பக்கம்? ஏன் இங்கெல்லாம் வரக்கூடாதா? அப்படி இல்லப்பா, இங்க உங்களுக்கு வர்றதுக்கான ஜோலி இல்லையே, அதான் கேட்டேன். நிறைய சோழி இருக்குண்ணே. என்ன தர்மாவுக்கு வேலை போட்டு கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்கணுமா? இப்போ அதை விட முக்கியமான வேலை உங்களுக்கு ஒன்று இருக்கு. அப்படியா? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க, மதுரை பாண்டியன் ஹோட்டலுக்கு போங்க. வறுத்த சிக்கனு, சில்லி சிக்கனு, தலைக்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. அப்படியே வரும்போது ஒரு ஃபுல்லையும் பிடிச்சிட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம குஜால் பண்றோம், அதுக்கப்புறம் வேலையை பத்தி பேசுறோம். இல்லப்பா, இது வேலை செய்யற இடம். இதை நாங்க கோயிலா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையெல்லாம் கதிருக்கு தெரிஞ்சா பிடிக்காது. இதுக்கெல்லாம் நீங்க வேற இடம் பாருங்க. அட, நீங்க என்னங்க புதுசா வேலைக்கு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஏஜென்ட் ரவிக்கு கதிர் தான் வாங்கி கொடுக்க சொன்னாரு. ஆமா, ரவி எங்க? அவர் பின்னாடி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. கதிரா வாங்கி கொடுக்க சொன்னாப்ல. அண்ணா, இவ்வளவு சொல்றோம், நம்ப மாட்டீங்களா? சரி, இதெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னா கதிர் என்ன கோச்சுக்காப்புல. சரி, பணம் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா,
உங்க ஓனர் தெருமுனையில தான் நிக்கிறாரு. போகும்போது அவர்கிட்ட போய் வாங்கிட்டு போங்க. அங்கே இருக்காரா? சரிப்பா, நீங்க கடையை பார்த்துக்க, பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்துடுறேன். ஏய் வாடா. வாங்க பார்த்தீங்களா? என்ன இந்த பக்கம்? கொடுத்தத வாங்கிட்டு போலான்னு வந்தோம். கபோதி இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு தெரியாதா? என்ன தம்பி பேசுறீங்க? என்னடா தம்பி நொம்பின்னுட்டு அதான் பேசுறேன்னு சொல்றேன்ல. பணத்தை கேட்டு என்ன கொல்ல பாக்குறானுப்பா. அடிக்கிறானுப்பா, அடிக்கிறானுப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு. ஏடா பொறுமையா இருக்கணும்? என்ன பொறுமை எருமன்னு பேசிட்டு இருக்க? அவனுக்கு பாரு, நீ காசு தரியா? ஏன் நீ என்கிட்டயா காசு கொடுத்த? குடுக்கல, அப்ப மூடிட்டு போ. நான் அவனை கொல்லாம விட மாட்டேன். எங்க நின்னு என்ன பேசுற தெரியுமா? நான் அடைக்கல கொடுத்தவரை நீ அடிச்சதே தப்பு. அதுக்கே உன்னை பொழந்திருக்கும். ஏய், நீ என்ன பெரிய ஹீரோவா? திருட்டு பையனுக்கெல்லாம் அடைக்கல கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? நீ அவ்வளவு நல்லவனா இருந்தா உன் லாரியை வித்து பணம் குடுறா. ஏய், தேவையில்லாம பேசாத. முதல்ல வெளிய போடா. என்னடா பண்ண? ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்க நிரஞ்சா. ஏய், ஓ தம்பிக்கு சேர்த்து தான்டா பேசிட்டு இருக்கேன். என்ன அவ அடிச்ச பணத்துல இருந்து உனக்கு பாதி தரேன்னு சொன்னானா? நீ காசு காசப்படுறவன். வார்த்தை அளந்து பேச இல்லனா கொன்றுவேன். ஏய், என்னடா அளந்து பேச சொல்ற? நீ என்ன பெரிய வெள்ளையா நீ? திரும்ப பார், எங்க நின்னு என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறா. ஏய், என்னங்கடா? அந்த மாமாவை தப்பா பேசினா நீ சப்போர்ட்டுக்கு வர, ஒன்ன பேசினா அவன் வரா. என்ன அவன் தங்கச்சி உனக்கு கூட்டி கொடுக்கணும்னு சொன்னா? வெளியே போடா. போடா. சாவடிச்சிருவேன்.
என்னடா நான் அப்படி தப்பா பேசிட்டேன்? காரணமே இல்லாம செல்வா அன்னைக்கு அடிச்சான், இன்னைக்கு தர்மா அடிக்கிறான். கேட்கறதுக்கு ஆளு நினைச்சிட்டானுங்களா, இல்ல திருப்பி அடிக்கிறதுக்கு உடம்புல தெம்பல நினைச்சிட்டானுங்களா? எதுக்கு மச்சான் நீ இவ்வளோ கோவப்படுற? ஏஜென்ட் பணத்தை ஏமாத்திட்டாங்கிற கோவத்துல நீ அவனை அடிக்கிறதுல நியாயம் இருக்கு. ஆனா தேவையில்லாம நீ யாழ்னியும் கதிரையும் இணைச்சு பேசுனது தப்புடா. எனக்கே அவன் மேல கோவம் வரத்தான் செஞ்சது. டேய், நீயும் புரிஞ்சுக்காம பேசுனா என்னடா அர்த்தம்? கொஞ்சம் நெஞ்ச பணமாடா போயிருக்கு. ராஸ்கல், அவனை கூட்டிட்டு கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவன் கறியும் சோறும் போட்டுட்டு இருக்கான் அந்த கதிர். டேய், உனக்கு எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை? அந்த பணத்தை எப்படி வாங்குறது, எப்படி வெளிநாடு அனுப்புறதுன்னு அவங்க பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காங்கடா. நாம 2 பேரும் அந்த இடத்துக்கு போய் நியாயம் பேசினதே ரொம்ப தப்புடா. ஓ, அப்போ தப்பெல்லாம் ஏமலன்னு சொல்றியா? நிரஞ்சா, நான் அப்படி சொல்ல வரல மச்சி. டேய், நீ தாண்டா உலகம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க. அந்த கதிருக்கும் யாழ்னிக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குடா. டேய், அந்த மாதிரி பேசாதடா. டேய், முட்டாள் மாதிரி இருக்காதடா. அந்த யாழ்னி சொல்லி தான் கதிர் தர்மாவை வேலைக்கு வச்சிருக்கான். இதுல இருந்து என்னடா தெரியுது? டேய், கதிர் தர்மாவுக்கு வேலை கொடுத்ததை வச்சு யாழ்னியும் கதிரையும் தப்பா நினைக்காதடா. எனக்கு சரியா படலடா. உனக்கு எதுதான்டா சரியா பட்டிருக்கு? இங்க பார், தர்மாவுக்கு கதிர் வேலை போட்டு கொடுத்ததுல இருந்து, ஏஜென்ட்டை ஜாமீன்ல கூட்டி கொண்டு வந்து வச்சதுல இருந்து, அவனை செட்ல வச்சு சாப்பாடு போடுற வரைக்கும் கதிருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குடா. அப்படி என்னடா பெரிய உள்நோக்கம் இருக்கு? அப்படி கேள்றா. யாழ்னி ரொம்ப அழகா இருக்கால்ல, யாழ்னியை எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம் தான் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி என்ன இல்லைன்னா எதுக்குடா சம்மந்தமே இல்லாம நம்மளுக்கு அவன் உதவி பண்ணணும்? டேய், அவன் ஏதோ மனிதாபிமானத்துல செய்யறான்டா. அத போய் ஏய், இங்க மனிதாபிமானம் எவனுக்கும் இல்லடா. மனிதாபிமானம் நீ நினைச்சா அது உன்னோட மடத்தனம். நான் சொல்றது 100% உண்மை. யாழ்னியை எப்படியாவது தட்டிட்டு போலான்னு கதிர் நினைக்கிறான்டா. இலங்கைக்காரங்க தானே, ஏமாத்திட்டு போயிடலாம் நினைக்கிறான்டா. இல்ல நிரஞ்சா, கதிர் அப்படிப்பட்டவனா இருக்க முடியாதுடா. டேய், தனுஷ்கோடியில இருந்து சென்னைக்கு வர நம்ம பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமாடா. அப்ப நமக்கு உதவி பண்ணது கதிர் தானே. உதவி மனப்பான்மை உள்ளவனை தப்பா பேசாதடா. ஓ, நீ சொல்ற பாயிண்ட்டுக்கே நான் வரேன். யாழ்னி உனக்கு முறை பொண்ணு தானே. உன் தங்கச்சியை செல்வாக்கு கட்டி வச்சில்ல, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா உறவுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. நீ யாழ்னியை பொண்ணு கேளு. உனக்கு யாழ்னியை கொடுக்குறாங்களா இல்லையான்னு பாப்போம். அவனுங்களே கொடுக்க சம்மதிச்சாலும் யாழ்னி சம்மதிக்கிறாளான்னு பார்ப்போம். என்னடா யோசிக்கிற? உன் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு செல்வாக்கு என்னடா யோகிதை இருக்கு? யோகிதையே இல்லாத அவன் உன் தங்கச்சியை கட்டிக்கலாம், நீ அவன் அக்காவை கட்டக்கூடாதா? உனக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சாங்கன்னா கதிரும் நல்லவன், யாழ்னியும் நல்லவன்னு நான் நம்புறேன். உனக்கு கொடுக்கலனா நான் சொல்றதுதான் உண்மைன்னு நீ நம்புறியா? நான் சொல்றது புரிஞ்சுதா? நான் சொல்றது புரியணும். புரியலனா போக போக புரிஞ்சுப்பேன். யாழ்னி உனக்கு முறை பொண்ணு தானே. நீ யாழ்னிய பொண்ணு கேளு.